ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் முடிந்த அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்கிறதுக்கான தருணங்களை நம்ம ஏற்படுத்திக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு சரியில்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் எதுக்குமே இனிமேல் காரணத்துக்கு நம்ம தேடிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். நம்ம அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இது மாதிரிப்பா எனக்கு அவரோட இருக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை, அதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நான் அதை இது பண்ணிக்க முடியாது. என்னால் எதையும் செய்ய முடியாது, பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் விஷயத்த நம்ம இது பண்ணிக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீ கரெக்டு தான்மா, நான் இல்லைங்களே. ஆனால் அந்த நேரத்தில் அது சரியான இதாக இருக்கா அப்படிங்கிறது தானே இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களே. இருந்தாலும் இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நம்மளுக்கு சரியான இது வேணும் அப்படிங்கிறது தானே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை எனக்கு அவங்கக்கிட்ட ஒரு சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களே. ஆனால் இந்த நேரத்தில் இதை நம்ம சொல்கிறது விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகிற விதம் தான் இருக்குது. அதை தான் நான் முக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் முக்கியம் நினைக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியுது. தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்ச விஷயங்கள நான் எதுக்காக இருந்தாலும் சாதகமாக தெரிஞ்சு இது பண்ணிக்கிட்டு நான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த இதுக்கு இது சரி அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத காரணங்களை காட்டிக்கிட்டு இருக்காமல், நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம முறையாக நம்ம அதை நல்ல இதில் எடுத்துகிட்டு போனோம்னாலே நமக்கு சரியான ஒரு விஷயங்கிறது கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எதுவும் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம இப்போ நடக்கிற விஷயங்களை நம்மளால் சரியாக செய்ய முடியுதா என்னங்கிறத தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, இருக்கிறது இருக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்கிறதுக்கான வார்த்தைகள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை அவங்க எந்த நிலைமையில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீ இப்போதைக்கு ஒன்றும் எதை பற்றியும் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே சரியாக அமையும், சரியாக அமையாமல் இருக்காது. அதுக்கான காரணங்கள் நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறபடி ஏற்பாடு பண்ணுறோம். அதை நாங்கள் யாருக்கிட்டையும் இது பண்ண விரும்பலை. நாங்கள் ஏற்பாடு பண்ணுறபடி பண்ணுறோம். அது எங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஒரு சரியான ஒரு இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ எதை பற்றியும் நினைக்காத, எந்த விஷயமா இருந்தாலும் நான் அதை சாதகமாக எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்ததை நம்ம நோக்கி போனோம்னாலே நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சரி